ஹலோ காய்ஸ், திருச்சி பஸாருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். திருச்சி பஸ் பாருங்க, தெப்பக்குளத்துக்கிட்ட எவ்வளோ வண்டி நிற்கிது, எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் வண்டி நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். வெளியே பஸாரில் தாங்க துணி எடுக்க தாங்க அதிக கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. தம்பிக்கு வந்து அருணாக்கயிறு எடுக்கலான்னு வந்திருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், 3rd ஃப்ளோரில் இருக்கோம். மங்கலில் கூட்டமே இல்லை. நல்ல வேலை இங்கேயாவது கூட்டம் இல்லாமல் இருக்கே. வீட்டில இருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே 7:30 மணிக்கு கிளம்புனாங்க. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:32. கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஜிஎஸ்டி பில்லே போட்டு தானே தரோம். சரிண்ணே. கிராம் ரேட் மட்டும் சொல்லுங்கள். கிராம் ரேட்டு 190 ரூபா. ஓகேண்ணா. இன்னைக்கு ரேட்டு கிராம் ரேட்டு 190 ரூபா வருதுங்களா? கிராம் வந்து 52 கிராம் இருக்கு. ஓகேண்ணா. சேரம் கிடையாது, 3% ஜிஎஸ்டி மட்டும் அவ்வளோதான். சரிங்க, ஓகேங்க. சரி, அப்போ இது போட்டுருங்க. கடைக்கு வெளியே பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. ஆக்சுவலா இப்ப கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப ரொம்பவே கூட்டம் குறைஞ்சிருக்கு. நாங்க வந்ததோட கடைக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்ததோட ரொம்ப கூட்டம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம். அவ்வளவுதாங்க, வண்டிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி 9:45 ஆகி போச்சு. வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாங்க. அவ்வளவுதான், கட்டியாச்சு. மழை பெய்யுது. மழை பெய்யறதுக்கு பப்புல எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. ஆட்டோல உல்லாசமா உட்காந்துருக்கான். நான் பப்புல ஜாலியா. இங்க நினைல அடி தங்கம், இங்க நினைல. சரி அப்படியே உட்காந்துக்க.